தமிழ்ல எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவேன்னு தொல்காப்பியம் சொல்லுது. அப்படி இருக்க விசும்பு, விசும்புதல் இந்த 2 சொற்களுக்கும் எப்படி இத்தனை இடைவெளி இருக்கும் என்ற ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதற்கான சரியான விளக்கத்தை தெரிஞ்சுக்க முகிலியல் பற்றி உற்று நோக்கணும். இதற்கும் வானத்துக்கும் என்ன தொடர்பு? வானத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்ல, ஆனால் மேகத்துக்கும் விசும்புக்கும் தொடர்பு இருக்கு. விசும்பின் துளி விழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பசும்புல்லினுடைய நுனியை நமக்கு தெளிவா காட்டக்கூடியது எது? அதன் மீது விழக்கூடிய பனித்துளிதானே. இதுதான் இந்த குறளுக்கான பொருள்னு நான் நினைக்கிறேன். வான் சிறப்பு அதிகாரத்திலேயே வள்ளுவர் முகில் கூட்டங்களுக்கு 2 பெயர்களை குறிப்பிட்டிருக்காரு. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடை. இதுல எழிலி என்பதும் மேகத்தை குறிக்குது. ஒரே அதிகாரத்துல ஒரே பொருளுக்கு ஏன் இத்தனை சொற்களை வள்ளுவர் பயன்படுத்தணும்? மழையை பொழியக்கூடிய மேக கூட்டங்கள் பல வகையில இருக்கு என்பதை 19ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேய அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் தமிழர்கள் அதற்கு ரொம்ப முன்னாடியே மேக கூட்டங்களுக்கு அதனுடைய தன்மை அடிப்படையில பெயர் வச்சிருக்காங்க. கடல் மட்டத்தில் இருந்து உருவாகும் மேகம் எழிலி என்று சொல்லப்படுது. எழிலிக்கு அடுத்த அடுக்கில் 2000 மீட்டருக்கும் குறைவான உயரத்துல இருக்கக்கூடிய மேக கூட்டங்களுக்கு விசும்பு என்று பெயர் வச்சிருக்காங்க. இந்த மேகம்தான் தூறல் மழை மற்றும் பனிப்பொழிவை தரக்கூடியது. பல மேகங்கள் கூட்டமாக வரும் பொழுது அதை மஞ்சு என்று அழைச்சிருக்காங்க. மழை பொழிய தயாராக இருக்கும் மேகங்களை கார் அல்லது கொன்மூ என்று அழைச்சிருக்காங்க. எனவே தூறல் போடக்கூடிய அல்லது பனி பொழியக்கூடிய மேகம்தான் விசும்பு. இதற்கு ஒத்த ஒரு நிலையை தான் அழுகையின் போது விசும்பலும் குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?